சில வாரங்களா சில பாடங்கள்லாம் தியானிச்சோம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக். இன்னைக்கு நம்ம பாடங்கள் இப்ப நம்ம கேட்கிற மெசேஜே பாத்தீங்கன்னா, ஆஹ் நம்முடைய ட்ரூத்ல இருந்து நம்ம எதை கற்றுக்கொண்டோமோ, என்ன சத்தியத்தை கற்றுக்கொண்டோமோ அதன்படிதான் நம்ம வாயில என்ன செய்தி வந்தாலும் வரும். அதனால அதுலயும் பாடங்களுடைய மைய கருத்துகள் வெளிப்படும். அது நம்ம சின்ன செய்தியா கேட்டாலோ இல்ல லெசனா படிச்சுக்கிட்டாலோ. ரெண்டாவது என்னன்னா, நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நமக்கு தேவன் பல ஸ்லாக்கியங்களை கொடுத்திருக்கிறாரு. சுகம் சிலுவையின் மூலம் இயேசுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் மூலம் சுகம் நமக்கு சொந்தம், செழிப்பு நமக்கு சொந்தம். இந்த ஜீவனுக்கும் மறுமைக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. இததான் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2, 3, 4ல பாத்தீங்கன்னா இந்த வசனம் தான் இருக்கு. என்னன்னா, அவரை அறிகிற அறிவினாலும் உங்களுக்கு சமாதானம் கிருபை பெருக கடவுது. அதுக்கு பிறகு நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜீவன்னா இந்த உலகத்துல ஜீவனுக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவை, நல்ல இருக்க இடம் தேவை, ஒரு சமாதானம் தேவை. அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் சிலுவையில இயேசு செய்து முடிச்ச கிரியைக்குள்ளாக இந்த உலகத்துல வாழ வேண்டிய தேவையான அனைத்து வசதிகளும் உள்ளடக்கியது. அது மாத்திரம் இல்ல, பரலோகத்துக்கும் போகக்கூடிய ஸ்லாக்கியம் உள்ளடக்கியது. ஆனா அப்ப இந்த உலகத்துல நான் வாழணும்னா, வெற்றிகரமா வாழணும்னா, இயேசுவை பற்றி நம்ம அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். இயேசு என்னைக்கு ஏற்றுக்கொண்டோமே அன்னைக்கே நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்துறாரு. நம்ம எப்ப மறிச்சாலும் பரலோகம் போறது கேரண்டி. அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த உலகத்துல வெற்றிகரமா வாழணும்னா இயேசு என்ன செய்தார், சிலுவையில நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அது அறிஞ்சுக்கிட்டது ரொம்ப முக்கியம். அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன ஆறாங்க? சங்காரம் ஆகிறார்கள். அறிவில்லாமையினால் சிறைப்பட இயேசு ஏதோ ஒன்று அவர்களுக்கு செய்யாததுனால அவர்கள் தரித்திரத்திலோ வியாதியிலோ வாழ்வது கிடையாது. அவர் எல்லாம் செய்து முடிச்சிருக்கார். அது செய்து முடிச்சது என்னன்னு தெரியாதனாலதான், அதை எப்படி அனுபவிக்கிறதுன்னு தெரியாதனாலதான் மறுபடியும் பிறந்தவர்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணம். அது மாத்திரம் இல்ல, நம்ம ஒரு பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே அணைய போடணும். பிரச்சனை வந்த பிறகு அணை போறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா தண்ணியோட போர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், நம்மளுடைய பலன் அதிகமா செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். ஒருவேளை அது ஃபெயிலியரா ஆகிடலாம். ஆனா பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே கால சூழ்நிலைகள் நல்லா இருக்கும் போதே நாம் சுகமாய் வாழ்வதற்கு வேற என்ன சொல்வது என்பதை கற்றுக்கொண்டு வச்சிருக்கணும். விசுவாசிக்கணும். சுகமா இருக்கிறதுக்கு வேற என்ன சொல்லுது, நான் சுகமா வாழ்வது தேவ சித்தமா, அதை தேவன் எப்படி எனக்கு கொடுத்திருக்காரு, நான் செழிப்பா வாழ்வது தேவ சித்தமா, அதை தேவன் எனக்கு எப்படி கொடுத்திருக்கிறார் என்று நல்லா இருக்கிற காலத்திலேயே நாம் அதை பற்றி அறிகிற அறிவுல வளர்ந்துட்டோம்னா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாம் நல்லா இருக்கிற சூழ்நிலை கற்றுக்கொண்ட இயேசுவை பற்றி அறிந்து கொண்ட சத்தியங்கள் இந்த பிரச்சனையான சூழ்நிலை நம்ம நிக்க உதவி செய்யும். ஆனா ஒரு பிரச்சனையான சூழ்நிலைதான் இதை கற்றுக்கொண்டானா அது உதவி செய்யும். ஆனா அதிக பிரயாசப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு சுகத்துக்காகவே ஒரு செழிப்புக்காகவே நம்ம விசுவாசிக்கிறோம், சிலுவையில செய்ய முடிச்சது நடந்ததை விசுவாசிக்கிறோம். ஆனா ஒரு கஷ்டமான சூழ்நிலை போகும்போது அதையும் விசுவாசித்து நடக்கலாம் மன உளைச்சல் இருக்கு. அப்போ ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பிரச்சனைய சந்திக்கக்கூடிய, அதனாலதான் எபேசியர் புத்தகம் சொல்லுது, சத்தியத்தை கட்டி கொள்ளுங்க, நில்லுங்க. அப்ப எந்த சூழ்நிலை பிரச்சனை வந்த பிறகு சத்தியத்தை கட்டி கொள்றது இல்ல, பெல்ட்ட போடுறது இல்ல. ராணுவ வீரத்துல என்ன பண்ணுவாங்க, எதிரி வந்த உடனே எல்லாத்தையும் மாட்டுவாங்க இல்ல. அவங்க வேலையே டியூட்டியில எப்போதும் அவங்க காலையில எழுப்புனா அவங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் உடையும் அவங்களுக்கு ரெடியா இருக்கும். அந்த மாதிரி கிறிஸ்தவர்களும் நம்ம எப்போதுமே ஆயத்தமா இருக்குன்னா என்னன்னா, சத்தியத்தை அதாவது உடம்பு சரியாம இருக்கும்போது பாத்துக்கலாம், சுகத்தை பத்தி வசனம் அறிக்கை பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இல்ல ஒரு கஷ்டம் வரப்ப செழிப்பை பத்தி நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுதா செழிப்பு, அதை விசுவாசிக்கணும். சுகம் என்னுடைய அப்பம் சொல்லுதா, அதை விசுவாசிக்கணும், அதை அப்ளை பண்ணணும், அதை நம்பணும், அதை தொடர்ந்து வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நல்லா இருக்கும் போதே சொல்லணும், சுகம் எனக்கு சொந்தம். ஒரு ஜுரம் வந்த பிறகு சுகம் சொந்தம்னு சொல்றது இல்ல, நல்லா இருக்கும் போதே அதை உங்க மனதுல, ஏன்னா மனதுதான் மருவம் ஆகணும் பாரு. அந்த மனதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து வச்சுங்க. இல்ல நான் வியாதியில வாழ்வது தேவசித்தம் இல்ல, எனக்காக ஒரு விளக்கரையும் சிலுவையில கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால எந்த வியாதியும் நான் அணுகாதுன்ற ஒரு மனதை புதிதாக்கி வசனத்தினால என்ன பண்ணிருக்கணும், ஒரு ஸ்திரமா வச்சிருக்கும் போது ஒரு வேலை ஏதோ ஒரு விதத்துல ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம அதுல நிக்கிற கூடிய திராணி இருக்கும், ஒரு பலன் இருக்கு. அதனால எப்போதுமே நம்ம
என்ன சத்தியமா இருந்தாலும் சகல சத்தியத்துக்குள்ள நடக்கிற பரிசுத்தாவே நமக்குள்ள இருக்கிறார். அப்ப என்னென்ன சீசன்ல என்னென்ன சொல்லி கொடுக்கிறாரோ அதை கேட்டுட்டு அப்படியே விடாம அதுல ஒரு பயிற்சி எடுத்து அதுல ஒரு ஆழமா தியானிச்சு எப்படி பெரையா பட்டணத்தா தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தாங்களாம். அப்ப தினந்தோறும் நமக்கு ஆவியானவர் என்ன பாடங்களை சொல்லி கொடுக்கிறாரோ அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு அதுல ஆராய்ச்சின்னா அதுல மனதை பழக்கணும். ஓ இது வேற சொல்லுதா, நான் சுகமா இருக்கு தேவ சித்தமா, நான் செழிப்பா இருக்கு தேவ சித்தமா, அதுல ஆழமா போகணும். ஏதோ ஒரு நாள் கேட்டுட்டு விட அப்படிலாம் நம்ம ஆழமா அது தினந்தோறும் அதை ஒரு பயிற்சிக்குள்ள கொண்டு வந்தோம்னா எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்போது நாம் நிற்பதற்கு இந்த சத்தியங்கள்லாம் உதவி செய்யும். ஒரு தடுமாற்றம் இருக்காது, ஈஸியா அதை ஜெயிச்சு என்ன பண்ணிடலாம், நம்ம வெளியே வந்துடலாம். ஏன்னா சத்தியத்தை அறிந்து சத்தியம் நம்மளை விடுதலை. அப்ப ரொம்ப எஃபெக்ட் போட தேவையில்ல பாருங்க. நம்ம மனது மறுரூபம் ஆயிடுச்சுன்னா யாரையோ போயிடும். நம்ம ஏன்னா பிசாசு ஏமாத்திடுவோம் பாருங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவான், நீ சரியா சபைக்கு போல, நீ சரியா ஜெபிக்கல, அதனால வியாதி வந்துச்சு ஏமாத்திடுவான். ஆனா நம்ம அப்படி இல்ல இயேசுவோட தழுவலா சுகமாயிட்டேன், அவர் என்ன நேசிக்கிறார், அவர் எனக்கு அவர் விளக்குறைய கொடுத்துருக்க, அதை நான் விசுவாசிக்கிறதுனால நான் சுகமா இருக்கிறேன்னு நம்ம பிசாசு சொன்னா கூட சொல்லலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட போல இருக்கு, பரிசுத்த குறைவு, அதனால இந்த வியாதி வந்துச்சுன்னு அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். அப்ப அவன் வேலை செய்வான். அப்ப அதை எதிர்க்கணும்னா அதை எதிர்க்கக்கூடிய சத்தியங்கள்ல ஒரு பயிற்சி உள்ளவர்கள். எப்படி எஸ்ரா தன்னை வசனங்கள்ல தன்னை பக்குவப்படுத்தினாங்க. எதை பக்குவப்படுத்துவோம், எந்த ஒரு பழம் நமக்கு வேண்டியதா இருக்கோ அதை பக்குவப்படுத்தி வைப்போம். ஆப்பிளோ பெரிய நெல்லிக்காயோ எதுவும் நம்ம உடம்புக்கு அதிக சத்தை தரக்கூடிய பொருட்கள் இருந்தா அதை என்ன பண்ணுவோம், பக்குவப்படுத்தி ஃப்ரிட்ஜ்லயோ இல்ல பல முறையில அதை கெட்டு போகாம இருக்கிற மாதிரி வேற வசனங்கள் நமக்கு உதவி செய்யக்கூடிய அதை இருதயத்தை அதுல பக்குவப்படுத்தி வச்சிருந்தா எந்த சூழ்நிலையும் நம்மளால வெற்றிகரமா நிக்க முடியும். அதனால இந்த சத்தியங்களை தொடர்ந்து இதுல கற்றுக்கொள். இது ஒரு பிரயாசம் தான், இது எடுத்தோடனே வராது, இதுலயே பழகணும், ரெகுலரா வாசிக்கணும். அதே போல இந்த சத்தியங்களை ஒத்தே கேட்கணும். இதற்கு எதிர்மறையான சத்தியத்தை நீங்க கேட்டு கேட்டு உள்ள வந்தீங்கன்னா அது ஒரு தடுமாற்றமான வாழ்க்கையை கொடுக்கும் நமக்கு. நம்ம எப்படிப்பட்ட செய்தியை கேட்கணும், கிறிஸ்துவை பற்றிய உபதேசத்தை கேட்கணும், இயேசு செய்து முடிச்ச இதை கேட்கணும். பிரமாண செய்தியை நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தா, ரெண்டுத்தையும் கலந்து கேட்டுட்டே இருந்தா வாழ்க்கையில ஒரு ஸ்திரத்தன்மை வரவே வராது. ஒரு ஸ்திரத்தன்மை வரணும்னா பவுல் பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அப்போஸ்தல புத்தகத்துல பிரமாணத்தை சீஷர்களை உருவாக்கிட்டே வரா. சிலர் பிரியன்னு சொல்லும் போது அவர்களை விட்டு பிரித்து சீஷர்களை கொண்டு போயிட்டான். ஏன்னா அது சீஷர்களுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம். பிரமாணத்தை பத்தியும் கேட்டுட்டு கிறிஸ்துவ பத்தியும் கேட்டா ஒரு ஸ்திரத்தன்மை வராது. அப்போ நம்மளே நம்மளை பிரிச்சு எடுத்துடணும். இது பிரமாண செய்தியா கேட்க கூடாது, எதை பத்திதான் கேட்கணும், கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவுல வளரணும். கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிற செய்தி, ஏன்னா ரோமர் 10:17 அதான் சொல்லுது, அவரை பற்றி கேட்கும் போதுதான் விசுவாசம் வரும். நீங்க கிரியை கேட்டா நம்ம உணர்ச்சி டல்லாக்குது, என்னால செய்ய முடியலையே, நான் சரியா ஜெபிக்க முடியலையே வரும். பிரமாண செய்தி உங்களை சோர்வுக்குள்ளாக்கும். ஆனா கிறிஸ்துவை பற்றிய செய்தி உங்களை விடுதலையாக்கும். ஏன்னா குமாரன் தான் விடுதலையா, குமாரன் என்ன செய்வாரா, குமாரன் நம்மளை விடுதலை ஆக்குவார். அப்ப குமாரனுடைய செய்தி எப்ப தெரியணும், ஒரு செய்தியை கேட்டாலே உங்க மனது ஃப்ரெஷ் ஆகணும், உங்க ஆவி தட்டி எழுப்பப்படணும். அதான் குமாரனுடைய செய்தி. குமாரனுடைய செய்தி ஏன்னா நியாயப்பிரமாணம் என்ன செய்யலாம், நம்மளை கட்டுதான். அந்த கட்டி இருக்கிற கட்டுல இருந்து நம்ம விடுதலை ஆயிட்டோம் கிறிஸ்துவின் மூலமா. திருப்பியும் போய் அப்படிப்பட்ட செய்தியை கேட்டா திருப்பியும் மனது கட்டப்படும். அப்போ நம்ம குமாரனுடைய செய்திக்கு வந்துடணும். குமாரனுடைய செய்தி தான், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாக்க படுவீர். குமாரன் விடுதலை ஆக்கிட்டாரு. அப்போ அந்த நம்மளை பிரிச்சு எடுத்துட்டு அது கேட்கறது எதை பத்தி தான் கேட்கணும், கிறிஸ்துவை பற்றி தான் கேட்கணும். இது ஒன்லி ஜீசஸ பத்தி சொல்லல. நம்ம பிதா குமாரன் பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறோம். ஆனா குமாரன் மூலமாக தான் சகலமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த பிதாவையும் இயேசு அறிவதே நித்திய ஜீவன். அப்ப இயேசு செய்து முடிச்சு கிரியைக்குள்ள இருக்க செய்தி நம்ம கேட்கும் போது நம்ம வெற்றிகரமான வாழ்க்கை வாழலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப எளிமையா இருக்கும், லகுவா இருக்கும். இயேசு சொல்லியிருக்காருல, என்னுடைய நுகம் லகுவா இருக்கும், சுமை லகு அப்படின்னு இருக்காரு. அப்போ இயேசுவோடு வாழ்ற வாழ்க்கை ரொம்ப கடினம் கிடையாது, அது ரொம்ப லகுவானது, மெதுவானது. தமிழ் அப்படி இருக்கான, இங்கிலீஷ்ல லைட்டுன்னு இருக்கு. லைட் என்னது, ரொம்ப ஈஸியான லைஃப். ரொம்ப குமாரனை பத்தி அறிஞ்சுக்கிட்டாலே கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஈஸி. அதனால அதுல நம்ம கவனம் செலுத்துவோம். அது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் பாத்தீங்கன்னா
ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனாகிய பவுல். இந்த பவுல் தன்னை பற்றி என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும். இப்ப பவுல் சொல்றா, நான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரன், நான் அப்போஸ்தலனாகும்படி என்ன செய்திருக்கேன், அழைக்கப்பட்டவன், தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். அப்போ பவுலுக்கு தன்னை பற்றி ஒரு சரியான படம் இருந்தது. அவர் கடந்த காலத்தை வச்சு தன்னை பார்க்கல. கடந்த காலத்தை வச்சு பார்த்தா அவர் சொல்றாரு, உங்களில் எல்லாரும் நான் பிரதான பாவி. அந்த ஒரு இடத்துலதான் சொல்றாரு. அதுவும் அந்த இடத்துல ஏன் தன்னை பிரதான பாவின்னு சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட பிரதான பாவியாகி என்னையே ஒரு சுஸ்தாந்தமாக என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு இயேசுவை தேடுகிறவர்கள, இயேசுக்கா வாழ்றவங்களை கொலை செய்யற ஒரு கொலைகாரனியே அவர் தன்னுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்க முடியுமானால், என்னை விட நீங்க மோசமான ஆள் இல்லப்பா, நானே ஒரு காட்சி பொருளா இருக்கிறேன், நீ உன்னை பெரிய பாவியா பார்க்காத, உங்கள எல்லாரும் நான் பெரிய பாவி, என்னையே ஆண்டவர் மாத்தி ஒரு அப்போஸ்தலன் ஆக்கிட்டாரு, பிரதானத்துல சுவிசேஷத்துக்காக பிரித்து எடுத்துட்டாருன்னா உன்னைக்கும் செய்வாரு அப்படின்னு சொல்றதுக்காக தான் அங்க பிரதான பாவி சொன்னாரே தவிர, நீங்களும் நானும் அந்த வசனத்தை புடிச்சிட்டு அப்பப்ப ஜெபத்துல பிரதான பாவி நான் சொல்லுறதுக்கு இல்லை. அப்படி மோசமான இருந்த என்னையே அவர் சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்க முடியுமானால், நீ யாரையும் கொலை செய்யலையே, நீ யாரும் கிறிஸ்தவங்களை அழிக்கலையே, நீ சேவான கொலை செய்யும் போது ட்ரெஸ்ஸ வாங்கி வைக்கல, நான் வாங்கி வச்சேன். அதனால நான் சொல்றேன் பிரதான பாவி, நான் வீடுகள் தோறும் நான் சீஷர்களை துன்பப்படுத்தேன், நீ அப்படி யாரையும் செய்யலையே, நான் மோசமா இருந்த என் மேலே ஆண்டு இறங்கி எனக்கே ஒரு சுவிசேஷத்தை கொடுத்து ஒரு அப்போஸ்தலர் பட்டத்தை கொடுத்து, ஆனா அப்போஸ்தலர் சொல்ல நான் பாத்துறேன் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அப்படி ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தாரானால் உனக்கு செய்ய தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். என்ன ஒரு காட்சி பொருளா வச்சுக்கிறார். என்ன பாரு, என்னோட நீ மோசம் கிடையாது, உனக்கும் அவர் இறங்குவார், உதவி செய்வார். தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், இறக்கம் உள்ளவர் காட்டதான் அந்த இடத்துல பிரதான பாவின்றார். நீங்க நான் சொல்லுறதுக்காக அப்படி சொல்ல. அப்ப அவரு அந்த ஒரு இடத்துல சொல்றாரு, தொடர்ந்து தன்னை அப்படி ஒரு பாவியா பார்க்கல பாரு. தன்னை குறித்து ஒரு சரியான படம் என்னன்னா, அவர் யார், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர். ரெண்டாவது சொல்ல அப்போஸ்தலன். யாருக்கு அப்போஸ்தலன், தேவனுடைய அப்போஸ்தலன், அப்படியே அழைக்கப்பட்டவன். மூணாவது சொல்றாரு, நாம் சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். அப்ப தன்னை பற்றி ஒரு சரியான படம் இருந்தாதான் நம்ம மற்றவங்களை பத்தி சரியான படம் நமக்கு. இங்க பவுலுக்கு தன்னை பற்றி ஒரு சரியான படம். ஒரு நேரத்துல நான் பாவம் செய்த, நான் கொலை செய்ததான், ஆனா இப்ப நான் தேவன் என்னை எப்படி வச்சிருக்காரு, ஒரு அப்போஸ்தலனா வச்சிருக்காரு, நான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரனா இருக்கிறேன், சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கிறாரு ஆண்டவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது வசனம் பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் எழுதுகிறேன். அப்ப தன்னை பற்றி ஒரு படம் அவருக்கு இருக்கு, நான் அப்போஸ்தலன், தேவனுடைய ஊழியக்காரன். அந்த ரோமாபுரியில உள்ளவங்களை பார்த்து அவர் எவ்வளவு அற்புதமா சொன்ன, நீங்க தேவ பிரியர். நீங்க யாரு, தேவ பிரியர். நீங்க என்னன்னா பரிசுத்தவான்களுடைய அழைக்கப்பட்டவர்கள். அப்போ பவுலுக்கு தன்னை பற்றி கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு நல்ல படம் இருந்ததுனால்தான் அவன் தன்னை பற்றியும் மற்றவங்களை பற்றியும் என்ன செய்யறான்னா, ஒரு நல்ல எண்ணம் உள்ளவனா, நல்ல ஒரு படம் உள்ளவனாக, நல்ல ஒரு மதிப்பு உள்ளவனாக இந்த கடிதத்தை ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப நிறைய பேருக்கு மத்தவங்களை குறிச்சு சரியான படம் இல்ல. அப்ப உங்களுக்கு தெரியும்னா அவங்கள பத்தி அவங்களுக்கு சரியான படம் கிடையாது. எல்லாரையும் குற்றப்படுத்திட்டே இருக்கிறாங்களா, அப்ப அவங்கள பத்தி அவங்களுக்கு என்ன கிடையாது, கான்பிடென்ட் கிடையாது, ஒரு நம்பிக்கை கிடையாது. தன்னை பற்றி ஒரு சரியான நிலையில இல்லாதனாலதான் அவங்க மற்றவங்களையும் அவங்க என்ன செய்யறாங்க, நியாயம் இருக்கிறாங்க, மற்றவங்களையும் குற்றப்படுத்துறாங்க, இழிவாக பாக்குறாங்க. எப்படி பாக்குறாங்க, இழிவா பார்ப்பாங்க. ஒரு சிலருடைய கேரக்டரே பாத்தீங்கன்னா மற்ற இழிவா நடத்துறதும் இழிவா பாக்குறதுமாக இருக்கு. ஏன்னா அவருக்கு தன்னை பற்றி என்ன கிடையாது, சரியான படம் கிடையாது. ஆனா பவுலுக்கு இங்க பாருங்க அருமையா தன்னை பற்றி ஒரு சரியான படம் இருந்தனாதான் சபையை பற்றி அவருக்கு சரியான படம் இருக்கு. என்ன படம், சபையாரெல்லாம் மோசம் கிடையாதுங்க, அவர்கள் தேவ பிரியர். ரோமாபுரியர்ல உள்ளவங்கள யாரா, தேவனுடைய பிரியர். அது மாத்திரம் பரிசுத்தவான்களுடைய அழைக்கப்பட்டவங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் சர்ச்சில எப்படிப்பட்ட வார்த்தை கேட்கணும், இப்படி ஜனங்களை பார்த்து சொல்லணும், நீங்கெல்லாம் தேவ பிரியர்னு. அவங்கள வந்துட்டு நீ பாவி, நீ மனம் திரும்பணும், சரியா சர்ச்சுக்கு வர மாட்ட அப்படி சொல்றதுக்கு சபைக்கு வரல. தேவன் அவர்களை எப்படி பார்த்திருக்கிறாரோ அந்த படத்தை அவருக்கு சொல்லி கொடுத்துதான் சபைக்கு வராங்க.
இங்க பவுல் சொல்றார், சபையாரெல்லாம் எப்படி இருக்காங்களாம், தேவனுடைய பிரியரா இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இங்க ஏன் பவுல் பாத்தீங்கன்னா, பவுல் தன்னை யாருக்குள்ளாக பார்த்தார்? இவ்வளவு ஒரு கான்பிடண்டா பேசுறாருல்ல. வசனம் வாசிக்கலாம் நம்ம. 2 கொரிந்தியர் 12:2 என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன். பவுல் யாருக்குள்ளாக ஏன் பவுலுக்கு தன்னை பற்றி ஒரு நல்ல படம் இருந்ததுன்னா, அவர் வெளியே இருந்து பார்க்கல. சிலவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, தங்களுக்கு யார் விருப்பமானவங்களா இருக்காங்க அவங்களோட தங்களை ஒப்பிட்டு பார்ப்பாங்க. உலக பிரகாரமா பாத்தீங்கன்னா, சினிமா நடிகைகள் அவர்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்துப்பாங்க. நான் அவங்கள போல இருக்கிறேன், அவங்கள போல ட்ரெஸ் போடுறது. அப்படி இல்லைன்னா அப்பா ரொம்ப ஹீரோவா பார்த்தா அப்பாவை போல பார்ப்பாங்க, எங்க அப்பா மாதிரியே இருக்கிறேன், இல்ல நான் எங்க அத்தை மாதிரியே இருக்கேன், இல்ல நான் டீச்சர் மாதிரியே இருக்கிறேன், இல்ல நான் வாழ்க்கை தரத்துல உயர்ந்த ஒரு நபரோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்துப்பாங்க. அது நமக்கு சரியான படத்தை கொடுக்காது. ஆனா பவுல் தன்னை யாருக்குள்ளாக அறிஞ்சு கொள்றாருன்னு சொல்லி இந்த 2 கொரிந்தியர் 12:2 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவே. பவுல் தன்னை யாருக்குள்ளாக அறிஞ்சு கொண்டார்? கிறிஸ்துவுக்குள்ளாக. அப்போ நம்ம படம் யாருக்குள்ள இருக்குன்னா கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கு. வெளியே தேடினா கிடைக்காது, நல்ல படம் வராது, அது ஃபெயிலியர் தான் வரும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள வெளியே வெற்றியே கிடையாது நமக்கு. அப்ப பவுல் ஏன் இப்படி ஒரு கான்பிடண்டா நான் அப்போஸ்தலன், நான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் பிரித்தெடுக்கப்பட்டனா, பவுல் எப்படி பார்த்தானா, தன்னுடைய கடந்த கால ஒரு தோல்வியிலிருந்து தன்னுடைய படத்தை பார்க்கல, அவன் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷனா இருந்தான். அப்ப நீங்களும் நானும் எப்படி பார்க்கணும்னா, நம்ம கடந்த காலமும் நம்மள யாரோ ஒருத்தவங்க சொல்றத வச்சு நம்மள பார்க்க கூடாது, அதெல்லாம் சரியான படம் கிடையாது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை அறிந்து கொள்ளணும். அறிஞ்சு கொண்டு இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாரா இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். கிறிஸ்து நமக்கு தலை, நம்ம அவருடைய சரீரமா இருக்கிறோம், அவருடைய அவயமா இருக்கிறோம். நீங்களும் நான் தான் கிறிஸ்துவுக்கு கண்ணு, நீங்களும் நான் தான் கிறிஸ்துவுக்கு கை, நீங்களும் நான் தான் கிறிஸ்துவுக்கு வாய். அப்ப நம்மள எப்படி அறிந்து பவுல் இப்படி இந்த ரோமர் புஸ்தகத்தை ஒரு அற்புதமா எழுத காரணம் என்னன்னா, அவர் தன்னை யாருக்குள்ளாக அறிந்து கொண்டார்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அவர் அங்க தன்னை பத்தி தான் சொல்றாரு. அவன் ஆவியில இருந்தானா மாம்சத்துல இருந்தானா தெரியல, 3வது வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். யார பத்தி சொல்றாரு? அந்த 2 கொரிந்தியர் 12 தன்னுடைய அனுபவத்தை பத்தி சொல்ற போல தன்னை பத்தி எப்படி சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவே. அப்ப நீங்களும் நானும் யாருக்குள்ளாக நம்ம அறிந்து கொள்ளணும்? கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாருன்னு அறிந்து கொள்ளணும். அதுதான் நம்மளை பற்றி ஒரு சரியான படத்தை கொடுக்கும், மற்றவர்களை பற்றி சரியான படத்தை கொடுக்கும். ஏன் நம்ம குடும்ப உறவை பற்றி அதான் சரியான படத்தை கொடுக்கும். அப்ப பவுல் யாருக்குள்ளாக அறிதா? கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன். சரி, பவுல்ல கிட்ட போய் பவுலே நீ கிறிஸ்துவுக்குள்ளாக ஒண்ணு அறிஞ்சிட்டேன், ஓகே, ரொம்ப சந்தோஷம். மற்றவர்கள்லாம் நீ எப்படிப்பா அறிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்டா அவர் அதுக்கும் பதில் சொல்றாரு. பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5:16 சொல்றாரு, ஒருவனையும் நான் மாம்சத்தின்படி அறியேன். சொல்லுமா? ஒருவனையும், யாரையுமே அறிய, வீட்டுக்காரா இருந்தாலும் சரி, என் மாமியாரா இருந்தாலும் சரி, என் பிள்ளையா இருந்தாலும் சரி, என் டீச்சரா இருந்தாலும் சரி, எங்க அப்பாவா இருந்தாலும் சரி, எங்க அம்மாவா இருந்தாலும் சரி, யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், என்னைய நான் மாம்சத்தின்படி அறிய மாட்டேன். பவுல் சொல்ற, கிறிஸ்துவுக்குள்ள நான் அறிஞ்சிருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, ஒருவனையும் நான் மாம்சத்தின்படி அறியேன். அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, கிறிஸ்துவையும் நான் மாம்சத்தின்படி அறியேன். ஏன்னா மாம்சத்துல ஒண்ணுமே இல்ல பாருங்க. நம்ம மாம்சத்தின்படி அறிஞ்சோம்னா அங்க குறைதான் தெரியும். அதனால வேதம் சொல்லும் போது எபேசியர் புத்தகம் 4:32 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க மன்னீங்க, கிறிஸ்துவ உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்க ஒருவருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ளதான் வாழ்க்கையே. கிறிஸ்துவுக்குள்ளதான் அந்த கிறிஸ்து என்ற கண்ணாடியை போட்டுட்டுதான் மத்தவங்களை பார்க்கணும். மாம்சம் ஒரு கண்ணாடி எப்படி பார்த்தா அது எல்லாமே தப்பா தெரியும். என் வீட்டுக்கார மேல கோவம் வருது, என் மனைவி மேல கோவம் வருது, என் பிள்ளைகள் மேல கோவம் வருதுன்னா கிறிஸ்து கண்ணாடியை போட்டு பாருங்க, கோவம் வருமா? அன்புதான் வரும். ஏன்னா அவர் சொல்றாரு, ஒருவனையும் நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வரலன்றாரு. யாரையும் நான் கண்டம்னேஷன் பண்ண மாட்டேன்றாரு. தன்னை காட்டி கொடுக்க போறான்னு தெரியுது, அவனையே 3.5 வருஷம் கூட வச்சு, அதான் ரொம்ப அது இயேசுவாலதான் முடியும். தெரிந்து கொள்ளும் போதே தெரியும் அவன் தான் காட்டி கொடுக்க போறான்.
இவன் தான். ஏன்னா தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுது, கூட இருந்தவன் தன்னுடைய குதிகாலை தூக்கினான் யூதாசை பத்தி சொல்லி இருக்கு. அப்ப ஒரு நாள் இவன் தான் நம்மளை மிதிக்க போறான்னு தெரிஞ்சும் 3 வருஷம் கூட வைக்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயம். அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு பணப்பையே திருடன் தெரியும், அவன்கிட்ட பணத்தை கொடுத்து வைக்கிறதும் பெரிய சவாலான விஷயம். அது மாத்திரம் இல்ல, தோட்டத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைமா முத்தம் கொடுக்கல, நிறைய வாட்டி முத்தம் கொடுத்த பழக்கத்துலதான் வந்து முத்தம் கொடுக்குறான். புதுசா வந்து கொடுக்கறது கஷ்டம் தானே. அப்ப பார்க்கும் போதெல்லாம் ஏசுக்கு யூதாஸ் முத்தம் கொடுத்துருக்கான் ரபின்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு எப்படி அதை மேற்கொண்டார்? நம்ம ஒண்ணும் யூதாஸோட வாழலையே. நம்ம வீட்டுக்காரெல்லாம் யூதாஸ் கிடையாது, நம்ம மனைவி யூதாஸ் கிடையாது, நம்ம பிள்ளைகளும் யூதாஸ் கிடையாது. அவர்களெல்லாம் தேவ சாயல்ல படைக்கப்பட்டவர். அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் செய்ய போறான்னு தெரிஞ்சும், அதான் கிறிஸ்துவின் அன்பு, அதான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருத்தரை அறிந்து கொள்வது. சாகுற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு ஆண்டவர். அது சொல்லிட்டாரு, அவன் பிறக்காம இருந்தாலே நல்லதுன்னு சொல்லிட்டாரு. அவன் முடிவு என்னன்னு தெரியும். ஆனாலும் எது அவரை ஏறிச்சுன்னா அன்பு, தேவனுடைய அன்பு. அதான் கிறிஸ்து. அத வேற எந்த ஒரு வார்த்தையிலும் விளக்கலாம் முடியாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துக்குள்ள என்ன அறிஞ்சுக்கிறேன்ப்பா, வெளிய பார்த்தா என்ன என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் ரொம்ப மோசமானது. அப்ப நான் யாருக்குள்ள என்ன கொண்டு வந்துடுறேன்? கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்துடுறேன். பழைய எல்லாம் ஒளிஞ்சு போச்சு, எல்லாம் புதுசாயிடுச்சு. எப்படிப்பட்ட பாவமா அதெல்லாம் ஒளிஞ்சு போச்சு, எல்லாம் புதுசுன்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் புதுசு. அப்படிதானே பவுல் சொல்லியிருப்பாரு. அதாவது அவருடைய ஆரம்ப காலத்துல நிச்சயமா அவருக்கு ஒரு போராட்டம் இருந்திருக்கும், தன்னுடைய பற்றி நிலைமை. ஆனா அவர் அதை எப்படி ஜெயமா மாத்திட்டாரு? கிறிஸ்துவுக்குள்ள தன்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, கிறிஸ்துவுக்குள்ளாக. அப்ப நீங்களும் நானும் எப்படி பார்க்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை பார்க்கணும். நம்மளை மாத்திரம் இல்ல, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படிதான் பார்க்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளதான் பார்க்கணும். ஏன்னா நம்ம நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மள பாத்துருவோம் கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப ஈஸியா. ஆனா மத்தவங்கள பாக்குறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உண்மையிலே பாத்தீங்கன்னா நம்மளை விட அவங்க தப்பு கம்மியா பண்ணுவாங்க. நம்மளை விட கொஞ்சம் நல்லவங்களாவும் இருந்தாலும் நம்ம ரொம்ப கான்பிடண்டா இருப்போம். ஆனா அவங்கள ஏற்றுக்கொள்வது நமக்கு ரொம்ப கடினமா இருக்கும். ஏன்னா அது பிளஸ்ல பார்த்தா அப்படிதான். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து பாருங்க, அவர்களும் இயேசுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களும் இயேசுடைய சரீரத்துல ஒண்ணு. கிறிஸ்துவ பாக்குறது போல அவங்கள பார்த்து கிறிஸ்து அவங்களை ஏற்று, அப்படித்தானே வேற சொல்ல, கிறிஸ்து அவங்க ஏற்றுக்கொண்டது போல நீங்க ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ளுங்க, ஒருவருக்கு ஒருவர் குறைய மன்னிங்க. அப்ப நம்ம உறவுகளை நம்ம சுத்தி இருக்கிறவங்க எப்படி பார்க்கணும்னா, கிறிஸ்துவா பார்த்தா கோபம் வராது. எப்படி பார்க்கணும்? அவங்க நம்மள சத்தம் போட்டா கூட சொல்லணும், இவங்க பேசுறது எனக்கு பிடிக்கலதான் ஆண்டவரே, ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவ பார்த்து ஐ லவ் யூ சொல்லு, அவங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ பார்த்து ஒரு டீ போட்டு கொடுக்குறேன். அப்போ லைஃப் வந்து என்னன்னா ரொம்ப லவ்வா இருக்கு. அப்பதான் சரியான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப கிறிஸ்துவுக்குள்ள பில்ட் பண்ண முடியும். அப்ப நம்மளே யாருக்குள்ள பாக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள பாக்கணும். வெளியே பார்க்கவே கூடாது, கிறிஸ்து அன்புக்குள்ளதான் பாக்கணும். நம்ம ஜப வாழ்க்கையை வச்சோ, நம்ம வேற வாசிப்பை வச்சோ, நம்மளுடைய பிரயாசங்களை வச்சு நம்மளை அளவிட்டா அது என்னைக்கோ ஒரு நாள் அது ஒரு ஸ்டாண்டர்டா இருக்காது. ஆனா கிறிஸ்துவ வச்சு நம்ம அளவை பார்த்த, நான் அவருடைய சரீரத்தில் இருக்கிறேன், அவர் எனக்கு தலையா இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவருடைய அவயமா இருக்கிறேன், பிதா என்னை கிறிஸ்துவின் மூலமா ஏற்றுக்கொண்டிருக்கிறார், பிதா இயேசுவின் மூலமா என் மேல அன்பு கூறுகிறார், பிதாவினால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, நான் பரிசுத்தவான், ராஜாவாக என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், ஆசாரியராக என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், நான் வெற்றிகரமா வாழ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீதியை பெற்ற. ரோமர் 5:17 அதான சொல்லுது, நீதியும் கிருபை நீதியை பெற்றவர்கள் என்ன செய்வாங்க? ராஜாக்களை போலவே என்ன செய்வாங்களாம்? ஆளுகை செய்வாங்க. இப்படி கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை பார்க்க கற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துவுக்குள்ள நம்மளே ஏற்றுக்கொள்ளணும். சிலவங்க அவங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, வெறுப்பாங்க. எதை வச்சு வெறுப்பாங்க? தங்களுடைய கடந்த காலத்தை வச்சு தங்களை வெறுத்துப்பாங்க. அப்படி வெறுக்க கூடாது. அப்போ பிசாசு வேலை செய்வோம், அது மாம்சத்துல இடம் கொடுக்கறதுனால பிசாசு வேலை செய்வோம். அப்ப அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம எப்படி நம்மளை அறிந்து கொள்ளும்? கிறிஸ்துவுக்குள்ளாக அறிந்து கொள்ளும். பழசெல்லாம் என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? ஒளிஞ்சு போயிடுச்சு. அப்ப புதுசு என்னது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்குதான் என்னுடைய அடையாளம். சொல்லுமா, கிறிஸ்துவ தான் என்னுடைய அடையாளம். அப்ப நம்மள கிறிஸ்துவுக்குள்ள பாக்கணும். ஆனாதான் பவுல் இந்த 2 வசனத்தை திருப்பி திருப்பி படிச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள தன்னை பார்த்தாரு. 2 Corinthians 12:2, 2 Corinthians 5:16 என்ன சொல்லு? ஒருவனையும் நான் மாம்சத்தின்படி அறிய, நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும். யாரையும் நான் மாம்சத்தின்படி அறிய மாட்டேன். என்ன செய்ய மாட்டான்? மாம்சத்தின்படி அறிய
மாட்டேன். மாம்சத்தின்படி அறியுதுன்னா எதர்ச்சையா தீ ஊத்திருப்பாங்க. சரி, நம்ம ஒரு யார உதாரணம் எடுக்கலாம். கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் சூடு ஏற மாதிரினா நம்மளுக்கு மாமியார் எடுத்துக்கலாம். யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டு எதர்ச்சியா ஊத்தி இருந்தாலும் நமக்கு கொடுக்குற கிளாஸ்ல கொஞ்சம் கம்மியா இருந்தானா என்ன நினைப்போம், நம்ம மாம்சம் என்ன சொல்லும், வேணுக்கிட்டே பண்ணிக்கிட்டாங்க. ஆரம்பத்துல இருந்தே என் மேல கொஞ்சம் இது, அதனால எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, கம்மியா கொடுத்துட்டாங்க. இப்ப நான் உண்மையா சொல்றேன், எனக்கு ஆரம்ப காலத்துல நான் பாஸ்டருடைய மனைவியா இருந்தாலும் வெளியே போகும்போது இந்த விசுவாசிகளுக்கே இருக்கிறதுனா பாஸ்டர் கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிப்பாங்க. சிஸ்டர் ஒய்ஃபா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தனி வேற ஒரு லெவல் தான் கொடுப்பாங்க. அது ஒரு நேச்சுரல் தான். அப்ப ஆரம்ப காலத்துல அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. ஆனா கிறிஸ்துவ மூலம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதெல்லாம் அது பிரச்சனையே இல்லை எனக்கு இப்போ. இப்ப அதெல்லாம் பாக்குறது, நீ கம்மியா கொடுத்தாலும் சந்தோஷம், நிறைய கொடுத்தாலும் சந்தோஷம். ஏன்னா என்னுடைய சந்தோஷம் நிறைய வச்சு கம்மியா வச்சு இல்ல, என்னுடைய சந்தோஷம் கிறிஸ்து வச்சிருக்கு. கிறிஸ்து என்னை நேசிக்கிறார், கிறிஸ்து என் மேல அன்பு கூறுகிறார், கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டிருக்கார், கிறிஸ்து எனக்கா ஜீவனை கொடுத்திருக்கார், கிறிஸ்து எனக்குள்ள வாழ்றார். இதை விட எனக்கு என்ன வேணும்? ஒரு அரை கிளாஸ் காஃபி கம்மியானதா எனக்கு பெரிய விஷயம் இல்லையே. அப்போ ஏன்னா பிசாசு பல எண்ணங்கள் உண்மையா எதாச்சியா அப்படி நடந்திருக்காரு. அது தற்செயலா நடந்த ஒன்றா இருக்கும். ஆனா மாம்சத்தின்படி யோசிக்கும் போது பிசாசு பல எண்ணங்களை, நான் சும்மா சின்ன உதாரணத்துக்கு தான் இதை சொன்னேன். பல நமக்கு நல்லா நேசிக்கிற கணவனை பத்தியே தப்பா சொல்லுவான் பிசாசு. ஏன்னா அவன் வேலையை குடும்பங்களை பிரிக்கிறது. ஏன்னா எங்க பிரிவினை இருக்கோ அங்க பிசாசுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். எங்க ஐக்கியம் இருக்கோ அங்க கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். ஒரு குடும்பத்துல ஒரு ஐக்கியம் இருக்கணும். அப்போ எப்படின்னா அது கிறிஸ்து வழியா பார்க்கும்போது அந்த ஐக்கியம் வரும். மாம்சத்திலேயே பார்த்துட்டே இருந்தா அது கடைசி வரைக்கும் பிரிவினையாகதான் இருக்கு. அப்போ நம்மளையும் எப்படிதான் பார்க்கணும், கிறிஸ்து மூலம் பார்க்கணும். மத்தவங்களையும் நம்ம எப்படிதான் பார்க்கணும், கிறிஸ்து வழியாக தான் பார்க்கணும். ஒரு சின்ன வார்த்தையை படிச்சுட்டு நம்ம முடிச்சிடுவோம். யோவான் சுவிசேஷம் 3:4-5 சாரி, யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4-5 பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 13. இங்க வந்து பாத்தீங்கன்னா இயேசு வந்து பஸ்கா பண்டிகைக்கு முன்னே தங்கள் சீஷர்களோட போஜனத்துக்காக உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் வசனம், தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்திற்கு போவதையும் இயேசு அறிந்து. இங்க இயேசுக்கு தன்னை பற்றி ஒரு சரியான படம். என்ன படம்? பிதா எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டாரு. தன்னுடைய பொசிஷன் பாருங்க, நான் சாதாரண ஆள் இல்லப்பா, பிதா எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்காரு, எல்லாத்துக்கும் மேல என்ன வச்சிருக்காரு, என்ன ரொம்ப நேசிக்கிறாரு. தான் தேவனிடத்துல இருந்து வந்ததையும், நான் வந்து சாதாரணமா வரல, தேவனிடத்துல இருந்து வந்திருக்கிறேன். நான் ஆதியிலே தேவனுடைய பிதாவுடைய மடியில இருந்த செல்ல பிள்ளை, அவர் தான் என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அப்ப தன்னை பத்தி எங்க இருந்து வந்தேன்னு ஒரு படம், சரியான படம். நான் எங்க போறேன், இவங்க எல்லாம் காட்டி கொடுத்தாலும் நான் அப்படியே நரகத்திலே சாக போற ஆள் கிடையாது. பிதா என்னை எழுப்ப போறாரு, எல்லாத்துக்கும் மேல உயர்த்த போறாரு, மகிமையான சிங்காசனத்துல நான் உட்கார போறேன். அப்ப நான் உட்கார போற மாத்திரம் இல்ல, என் கூட இவர்கள் எல்லாம் உட்கார போறாங்கன்னு தான் போக போற இடமும் சரியா தெரியுது. யார் வாழ்க்கையில குழம்பி இருப்பாங்கன்னா, எங்க இருந்து வந்தேன்னு தெரியாது, எங்க போறேன்னு தெரியாது, அதான் குழம்பி இருக்கு. எங்க இருந்து வந்தேன், எங்க போறேன், எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா குழம்ப மாட்டோம் வாழ்க்கையில. அப்ப நமக்கு தெரியும் நம்ம எங்க இருந்து வந்தோம், இயேசுக்குள்ள இருந்து வந்திருக்கிறோம், வார்த்தைக்குள்ள இருந்து வந்திருக்கிறோம். எங்க போறோம், அதே வார்த்தைக்குள்ள போக போறோம், அதே பரலோகத்துக்கு போக போறோம். அப்ப இடையில நடக்கிற எதையுமே நம்மள அசைக்காம இருக்கணும்னா நம்ம நம்பிக்கை, நம்ம எங்க இருந்து வந்தோம்னு தெரியணும், எங்க போக போறோம்னு தெரியும். இதே நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. இதே பிரச்சனையோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போக கிடையாது. இதே வியாதியோடு நம்ம முடிஞ்சு போக போறது கிடையாது. இதே பிசாசு போராட்டத்தோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகிறது கிடையாது. இதையெல்லாம் மேற்கொண்டு நம்ம வெற்றி எடுக்க போறோம். லாஸ்ட் மரணம் பிசாசுக்கு தான் நரகம், நமக்கு கிடையாது. நம்ம ஜெயங்கொள்கிற ஒரு கூட்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சா இப்ப இருக்கிற பிரச்சனையில சோர்ந்து போய் கணக்குல கை வைப்போமா? ஏன்னா ஏன் பாருங்க, இந்த 3ஆவது வசனம் ரொம்ப முக்கியம். தேவனிடத்தில் போகப்போது இயேசு அறிந்து, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரத்தை களைத்து வைத்து என்ன பண்ணாரு, ஒரு சீலை எடுத்து அறையில் கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீஷருடைய கால்களை கழுவி.
அவர் தேவன். அவர் பார்வையில நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோமா, தூசி போல சாம்பல் போல இருக்கிறோம் சொல்லுது. ஆனா அப்படி ஒரு தேவாதி தேவன் அவர் என்ன பண்றாரு, சீஷருடைய கால கழுவுக்கில. இன்னைக்கு நம்ம சாதாரணமா நம்ம வீட்டுக்காருக்கு முன்னாடி கொஞ்சம் நான் மனைவியா இருக்கனால சொல்றேன், சில காரியங்களை இறங்கி போறதே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. இல்லைன்னா நம்ம ஒரு இதுல இறங்கி போறது கஷ்டம். ஆனா இயேசுக்கு ஏன் அப்படி அந்த ஒரு லெவல்ல வந்தாருன்னா, அவருக்கு தெரியும் நான் கால கழுவுறதுனால என் மதிப்பு குறைய போறது கிடையாது. ஏன்னா கால கழுவாம இருக்கிறதுனால என் மதிப்பு இல்ல. பிதா என்னை உயர்த்தி வச்சிருக்காரு, பிதா என்னை அனுப்பி வச்சிருக்காரு, பிதா என்ன உயிரோடு எழுப்ப போறாரு, ஒரு மகிமையான உயர்வை வச்சிருக்காரு. அதாவது ஒரு மனுஷனை கொண்டு அவர் நியாயம் தீர்ப்பாரு. அப்ப அந்த மனுஷன் யாரு? இயேசு. அப்ப என்னை கொண்டுதான் இந்த உலகத்தையே நியாயம் தீர்க்க போறாரு. நான் இந்த ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு என் சீஷர்களை காலை கழுவுறதுனால என் மரியாதையும் குறைய போறது கிடையாது. அதனால அவர் எல்லாத்தையும் கழட்டிட்டு அந்த இடத்துக்கு போனார். ஒரு உதாரணத்துக்கு தான். அப்போ யார் சீக்கிரம் விட்டு கொடுக்காம மன்னிக்க முடியாம கஷ்டப்படுவாங்கன்னா, அவர்கள் யாரு? கிறிஸ்துவுக்குள் யாருன்னு தெரியாதவங்க தான் கஷ்டப்படுவாங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நான் என்னுடைய மதிப்பையும் என்னுடைய அடையாளத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா, எதுவும் என் மதிப்பை குறையாது, எதுவும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. நம்ம ஒரு லகுவான வாழ்க்கை வாழ. எதுவுமே நடக்கும்போது நம்ம அதை எளிமையா எடுத்துப்போம். நம்ம கண்டம்னேஷனுக்குள்ள போக மாட்டோம். ஏன்னா இயேசு இந்த இதை செய்யும் போது இயேசு அறிந்து என்ன அறிந்தார்? எங்க இருந்து வந்தேன்னு தெரியும், பிதா எல்லாத்தையும் குடிச்சிருக்காரு தெரியும். இதுவே தெரியாம இருந்தா இயேசு என்ன பண்ணிருப்பாரு? என்ன பிதாவே, நான் அனுப்பும் போது நல்லாதான் இருந்துச்சு, எல்லா தேவதூதர்கள்லாம் பாட்டு பாடும்போது அனுப்புனீங்க, திடீர்னு காலையில, ஏன்னா ஒவ்வொரு நாளும் இயேசு பிதா எதை செய்ய காண்கிறாரோ அதையே நான் செய்யறேன். அப்ப காலையில இரவெல்லாம் ஜெபிக்கும் போது பிதா காமிச்சதுதான் காலையில அவரு பகல்ல செய்யறார். இப்போ இந்த நாலேஜ் இல்ல, சும்மா ஒப்பனையாரா, அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த நாலேஜ் இல்லாம பிதா காலையில காமிக்கிறாரு, காலை கழுவணும். அப்ப ஏசினா இப்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்குமா இல்லையா? எல்லாருக்கும் தலைவன் மாதிரி 12 பேர் என்ன சுத்தி சுத்தி வந்தாங்க, திடீர்னு காலை கழுவணும்னு சொல்றீங்க அப்படின்னு வந்திருக்கோம்ல. ஆனா அவர் யார் என்ற படம் தன்னை குறித்து பிதாவுக்குள்ளாக தன்னை யார் என்று அறிந்திருந்தனால் அறிந்து, நான் எங்க வந்தேன், என்ன செய்ய போறேன், என்னுடைய பர்பஸ் என்ன, என்னுடைய பர்பஸ நான் கால் கழுவுறது மாத்தாது, நான் பணிஞ்சு போகிறது மாத்தாது, நான் இறங்கி மன்னிக்கிறது மாத்தாது. உலக மெத்தட் என்னன்னா, நீ குனிய குனிய குத்துறது உலக மெத்தடு, நீ குனிய குனிய உயர்த்துறது பிதா மெத்தடு. உலகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நீ விட்டு கொடுத்துட்டே இருந்தா உன்னை ஏமாத்திடுவாங்கண்ணா. ஆனா நீ விட்டு கொடுத்துட்டே அவர் கரத்துல இருந்தா உன்னை உயர்த்துறது பிதாவுடைய சுத்தம். அப்ப எதை விட்டு கொடுக்க முடியும், எப்படி மன்னிக்க முடியும், எப்படி அன்புல நடக்க? நாம் யார் கிறிஸ்துவுக்குள்ள தெரிஞ்சாதான் நடக்க முடியும். நாம் யார் கிறிஸ்துவுக்குள்ள தெரிஞ்சாதான் கொஞ்சம் இறங்கி விட்டு கொடுக்க முடியும். அதனால கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை அறிஞ்சு கொள்ளும். இயேசுவே தான் யார், எங்க இருந்து வந்தேன்னு சொல்றதான் கால கழுவ முடியுது. கால கழுவுறது ஒரு பெரிய விஷயங்க. எல்லாராலும் கழுவ முடியாது, யாருன்னு அறிஞ்சவங்க தான் கழுவ முடியும். நாங்க சபையிலேயே சொல்லியிருக்கோம், நாங்க அவங்க வீட்டுக்காரர் போய் காலை கழுவுங்கன்னு. எல்லாரும் கழுவுல. ஏன் கழுவுல? அவர்கள் எங்க இருந்து வந்தாங்க, கிறிஸ்துக்குள்ள யாருன்னு தெரியல. அவங்க மாம்சத்தோட வீட்டுக்கார பாக்குறாங்க, என்ன முறைக்கிறாரு, நம்ம கொஞ்சம் இறங்கிட்டாருன்னா நம்ம தலையில மிளக அரைச்சிடுவாரு, இவர் காலை கழுவணுமா? இல்ல இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள தெரிஞ்சா ஏசு என்கிட்ட பேசிருக்காரு, சபையில பாஸ்டர் மூலம் பேசுறாரு, காலை கழுவுன்னு சொல்லிட்டு, அதான் என் வேலை. என் மதிப்பு குறையுமா கூடுமாலாம் நான் பார்க்க கூடாது. எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்படியணும். ஏசு மேய்ப்பன் மூலம் தானே பேசுவாரு, அப்ப நான் என்ன செய்யணும், அவ்வளவுதான். அதான் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வேலை. இவர் ஏற்கனவே மிதிச்சுட்டு கிடக்குறாரு, இன்னும் கொஞ்சம் இறங்கினா நம்ம தலையில மிளகா அரைச்சிருவாருப்பா, இவரு காலெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் இறங்கி போகலன்னு நினைச்சா, அப்ப நம்ம யாருக்குள்ள அறியணும்? மாம்சத்தின்படி அறியும். மாம்சத்தின்படி அறிஞ்சா என்ன ஆகும்? அங்க மாம்சத்துல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அங்க பிசாசுதான் இருப்பான், அங்க கோபம் தான் இருக்கும், அங்க கசப்பு தான் இருக்கும். அப்போ யாருக்குள்ள அறியணும்? கிறிஸ்துவுக்குள்ள. இப்ப இந்த காதை கழுவுறாங்கன்னா நான் ரொம்ப திங்க் பண்ணி பார்த்தேன். ஆனாதான் பேதுரு பாருங்க, என் காலை கழுவு வேணாம்ப்பான்ட்டான். ஏன்னா அவ்வளவு ஒரு ஆண்டவரை பார்த்த உடனே அவ்வளவு அற்புதம், அவ்வளவு மேன்மையான தேவன், இதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அறிஞ்ச பிறகு கால கழுவு விட்டு கொடுக்க முடியுமா? இயேசு இன்றைக்கும் எளிமையானவராக, இயேசு இன்றைக்கும் இறங்கி ஊழியர் செய்கிறார்.
இயேசு இன்றைக்கும் அதே இறக்கத்துலதான் நடக்கிறார். அது எவ்வளவு சாட்சியில சொல்ல முடியும். ஒரு அமெரிக்கா தேசத்துல இங்கிருந்து போன ஒரு குடும்பம், திடீர்னு கணவர் இறந்துட்டாரு, ஒரு பிள்ளை இருக்கு, அந்த மனைவி தனியா ஆயிட்டாங்க, வேலை இல்ல, பக்கத்துல யாருன்னே தெரியாது. ஏன்னா வேற ஒரு தேசத்துக்கு போயிருக்காங்க. அப்ப என்ன செய்யணும்? அதுவும் இயேசுவை அறிந்தவங்க கிடையாது, அந்நிய ஜாதி. அப்போ அவர்கள் அழுதுகிட்டே இருந்தாங்க. எல்லாரும் வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் துக்கம் விசாரிச்சுட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். இவங்க ரூம பூட்டிட்டு சாப்பிடாம சில நாட்களாக அழுதுட்டே இருந்திருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாது, திரும்பி போக முடியாது, பண வசதி கிடையாது, புள்ள இருக்கு, நான் என்ன பண்ண. அப்போ ஒரு மனுஷன் அந்த இடத்துல டோர் பூட்டிதான் இருக்கு, ஆனா திடீர்னு டோரை திறந்து வந்தாராம். அவரு ரொம்ப தெரிஞ்ச ஆள் மாதிரி வந்துட்டு சமைச்சாராம், அந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டினாராம், இந்த அம்மாவுக்கும் வந்து சாப்பாடு கொடுத்தாங்களாம். இந்த அதான் ரொம்ப ஆழ்ந்த துக்கத்துல இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி கிரகிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. அப்ப இவங்களுக்கு சாப்பாடு செய்து வந்து கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப அன்பா இருக்கீங்களே, நீங்க யாரு, உங்களை நான் பார்த்ததே கிடையாது. அப்ப அவர் சொன்னாராம், நான் தான் இயேசு கிறிஸ்து, என்னை பற்றி அறியணும்னா பக்கத்துல அவர் என்ன சொன்னார்னா, நான் தான் இயேசு கிறிஸ்து, என்னை பற்றி நீ அறியணும்னா நீ வந்து பக்கத்து வீட்டுல கிறிஸ்தவ குடும்பம் இருக்கு, அவர்கள்கிட்ட போய் வேதாகமன்ற ஒன்றை வாங்க, பைபிளை வாங்க, அங்க என்னை பற்றி எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிட்டாராம். அப்ப இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இறங்கி ஊழியம் செய்கிறார். அவர் அவ்வளவு தாழ்மையா இருக்கிறார். அவர்கிட்ட எந்த ஒரு ப்ரௌடும் கிடையாது. அவருடைய வேலையே என்ன? பிதாவுடைய அன்பு இந்த உலகத்துக்கு காட்டணும். இது போல பல சாட்சிகளை நம்ம கேட்கலாம். அதனாலதான் கால கழுவுனாரு. தான் யார் என்று தெரியாது. அதனால இன்னைக்கும் ஊழியம் செய்யறாரு. மனுஷங்கிட்ட சொல்லிட்டேன் சுவிசேஷம் சொல்ல, நான் சும்மா இருக்கேன்ல, அவரும் ஊழியம் செய்து கூட. யார் மூலம் ஊழியம் செய்யறாரு? நம்ம மூலம் ஊழியம் செய்யறார். ஆனா என்னைக்குமே தாழ்மையில நடக்கிறதுக்கோ மன்னிக்கிறதுக்கோ நம்ம ஒரு நாளும் அதை யோசிக்கவே கூடாது. இதெல்லாம் எப்போ நமக்கு எளிமையா ஆகும்னா, கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை அறிந்து கொள்ளும் போது மற்றவங்களை மன்னிக்கிறதும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதற்கும் நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அப்ப நம்மளை பற்றி எப்படி பார்க்கணும்னா கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கணும். மற்றவர்களையும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக தான் பார்க்கணும். அவங்க தவறான வார்த்தையை பேசுறவங்களா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், சிலவங்க மாற்றங்கள் வர பல காலங்கள் ஆகுது இல்ல. அது வரைக்கும் அவங்களை நம்ம எப்படி பார்க்கணும்? கிறிஸ்துவை போல அவங்களை ஏற்றுக்கொள்ளணும், கிறிஸ்துவை போல அவங்களை நடத்தணும் போது. இப்போ என்னுடைய கணவனையோ என்னுடைய பிள்ளைகளோ பல முரண்பாடான கருத்து இருந்தாலும் அவர்களை நான் கிறிஸ்துவ போல நேசிக்கும் போது மாற்றம் வராம போயிடுமா? கிறிஸ்துவ அதனாலதான் வேற சொல்லுது பாருங்க, ஒரு மனைவி என்ன செய்யணுமா? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல கணவனுக்கு கீழ்ப்படியணுமா? அவர் செய்யறத வச்சு இல்ல, நம்ம கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சாலே அவர் என்ன செய்வார்னா, கிறிஸ்து நம்மள அன்பு கூர்ந்தது, சபையை அன்பு கூர்ந்தது போல நம்மள அன்பு கூற ஆரம்பிச்சிருவோம். அப்போ ஒரு மனைவிக்கு அன்பு கிடைக்கணும்னா அந்த கணவனை எப்படி பார்க்கணும்? கிறிஸ்துவ போல பார்க்கணும். ஒரு கணவனுக்கு மனைவியோட அன்பு கிடைக்கணும்னா அந்த மனைவி எப்படி பார்க்கணும்னா கிறிஸ்துவ போல ஒரு கணவன் பார்க்கணும். ஒரு பிள்ளைகள் அப்பா அம்மாவை எப்படி பார்க்கணும்? கிறிஸ்துவ போல பார்க்கணும். அப்பா அம்மா பிள்ளைகளை எப்படி பார்க்கணும்னா கிறிஸ்துவ போல பார்க்கணும். அப்போ நம்மளையும் கிறிஸ்துவுக்குள்ள அறிஞ்சு கொள்ளுவோம், மற்றவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாக அறிந்து கொள்வோம். அப்படி அறிந்து கொள்ளும் போது நம்ம கிறிஸ்துவை போல பிரதிபலிக்கிறதுக்கு, வெற்றிகரமாய் வாழ்வதற்கு, மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு, மற்றவர்களை மன்னிப்பது நம்ம அவளுக்கு ரொம்ப லகுவாக இருக்கு. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த நாள்ல நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த காரியத்துக்காக நன்றி. அப்பா, யாரையும் நாங்க மாம்சத்தின்படி அறியக்கூடாது, கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்க உதவி செய்யுங்க. அது போல பவுல் சொன்ன மாதிரி நான் ஒரு மனுஷனை அறிவேன், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன். எங்களை கூட கடந்த கால வாழ்க்கையை வைத்து நாங்க எங்களை பார்க்க கூடாது, கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. எங்களையும் நாங்க கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்க, எங்க சுத்தி இருக்கிற எல்லா உறவுகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக பார்த்து, கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதுல உங்களுடைய வெளிப்பாடு உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.